உலகின் எந்த ஒரு மூலையையும் இணைக்கும் ஒரு தளமாக இருப்பது இணையதளம். கல்வி, மருத்துவம், அறிவியல், வானியல், வங்கிகள் என அனைத்து துறைகளுமே இன்று கணினி யூகத்தில் அடங்கிவிட்டன. கணினி இல்லாமல் மனிதன் இயங்க முடியாது என்னும் அளவுக்கு மாறியிருப்பதுதான் நவீனத்தின் வெற்றி. கணினி பயன்பாடு அடியோடு நிறுத்தப்பட்டு விட்டால் என்னவாகும் என்பதை பலரும் கனவில் கூட நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் கணினியில் ஏற்பட்ட சிறு மாற்றத்தினால் ஒரே நாளில் உலகமே முடங்கி போய் உள்ளது. கணினியை இயங்க வைப்பதற்கு மிக மிக முக்கியமானது ஆபரேட்டிங் சிஸ்டம். உலகெங்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ், குரோம், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக், iOS, பிளாக்பெரி உள்ளிட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ் ஆகிய ஓஎஸ்களே பயன்பாட்டில் உள்ளன. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு உலகெங்கும் சுமார் 40 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். மேலும் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை உலகெங்கும் சுமார் 140 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜூலை 19ஆம் தேதியன்று இந்திய நேரப்படி காலை 5:30 மணியளவில் திடீரென பெரும்பாலானோரின் கணினிகள் நீல நிறத்தில் மாறின. அதில் "Your device ran into a problem and needs to restart. We are just collecting some error information and then we will restart for you" என்று வந்தது. அதாவது, உங்கள் கணினியில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது, ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும், நாங்கள் இந்த பிழைக்கான தகவலை சேகரித்து வருகிறோம், விரைவில் கணினி ரீஸ்டார்ட் செய்யப்படும் என்று பதில் வந்தது. மேலும் 0வில் இருந்து 20% வரை மெல்ல மெல்ல நகர்ந்து மீண்டும் ஷட் டவுன் ஆகி மீண்டும் ஆன் ஆனது. இதனால் கணினி பயன்பாட்டாளர்கள் செய்வதறியாது திகைத்து போயினர். அமெரிக்கா மட்டுமல்லாமல் லண்டன், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலும் இது எதிரொலித்தது. இவற்றில் லண்டனில் உள்ள பிரபல செய்தி நிறுவனமே செய்தியை வெளியிட முடியாமல் முடங்கி போனது. வங்கிகள், ஐடி நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அரசு நிறுவனங்கள், விமான சேவை, ஆன்லைன் சேவை, பணப்பரிமாற்றம் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப கோளாறு பேரிடியாய் அமைந்தது. முக்கியமாக அமெரிக்காவின் பங்குச்சந்தை $16 பில்லியன் அளவுக்கு சரிவை சந்தித்தது. இந்நிலையில் அமெரிக்கா, நியூசிலாந்து, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் விமான சேவையும் இதனால் பாதிக்கப்பட்டது. இதனால் உலகெங்கும் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் நேரம் தாமதமானது. இதனால் விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கைகளால் எழுதப்பட்ட போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டது. இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எரர் குறித்து உலக மக்கள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இது சாஃப்ட்வேர் ஒன்றின் அப்டேட்டுகளால் ஏற்பட்டதாக தெரிகிறது. பயனாளர்கள் எப்பொழுதும் தங்கள் கணினியில் சாஃப்ட்வேர் மற்றும் புரோகிராம்களை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அப்டேட் செய்வதாலேயே அதிவேகமாய் தங்கள் வேலைகளை செய்திருக்க முடியும். அவ்வாறு விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தவரை விண்டோஸ் XPயில் தொடங்கி விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 என மாற்றங்களை கண்டு வருகிறது. தற்பொழுது பெரும்பாலானோர் விண்டோஸ் 7 மற்றும் விண்டோஸ் 10 ஆகிய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். விண்டோஸ் 11 அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது முழுமை பெறாமல் உள்ளது. இந்த விண்டோஸ் OS உள்ளே செக்யூரிட்டி சிஸ்டம்களை கிரவுட்ஸ்ட்ரைக் என்னும் நிறுவனம்தான் டெவலப் செய்து வருகிறது. இந்த கிரவுட்ஸ்ட்ரைக் சார்பில் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்த போதுதான் மொத்தமாக கணினி முடங்கி போனது. இந்த தொழில்நுட்ப கோளாறு நிகழ்ந்த நிலையில் பயனாளர்கள் யாரும் கணினியின் ஆபரேட்டிங் சிஸ்டம் மற்றும் கிரவுட்ஸ்ட்ரைக் ஆன்டிவைரஸை அப்டேட் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகெங்கும் உள்ள கணினி பயனாளர்கள் கலக்கமடைந்த நிலையில் விரைவில் இது சரி செய்யப்படும் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த தாக்குதல் குறித்து சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் கேட்டபோது இணைய தாக்குதலாக இருக்கலாம் என்றும் அவர் பதிலளித்தார். சார், இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம் சார்? இது என்ன காரணம் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் வந்து அஃபிஷியலா சொன்ன மட்டும் தான். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது மைக்ரோசாஃப்ட் காரணம் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று இருக்கு, அவங்க தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து அஃபிஷியல் டிக்ளரேஷன் அப்படின்றது ஒன்று வரலைங்க சார்.
பட் ஹவவர் இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, இன்னும் ஏர்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, பேங்கிங் செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு, டெலிகாம் செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு. த்ரூ அவுட் த வேர்ல்டு, இந்தியா மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் த வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே இது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பிகாஸ் நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ க்ளவுட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட க்ளவுட் சர்வீஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு க்ளவுட் தான் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து வேர்ல்டே ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். பேங்கிங் செக்டரில் இங்கே என்ன டிரான்சாக்ஷன் அந்த டைம் நடக்குதுன்னு தெரியாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குது. ஸோ இது வந்து 0 day அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் அது அட்டாக்காக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது டார்க் நெட்டில் ஏதாவது வந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து அட்டாக் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து இன்னொரு சைபர் கிரைம் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இல்லை தொழில்நுட்ப கோளாறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இல்லை இவங்க சொல்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் பற்றி சில நியூஸ் வருது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் மேலே தான் இது வச்சிருக்கோம், இன்னும் லைக் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அவங்களுக்கு இதில் பிரச்சனை வந்ததுனால தான் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூன்னு வருதுன்றாங்க. பட் இதில் எது உண்மை அப்படின்றது அஃபிஷியல் டிக்ளரேஷன் வர வரைக்கும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. உலகமே கணினிக்குள் அடங்கி போயிருக்கும் நிலையில் தற்பொழுது நடந்திருக்கும் இந்த தவறு தெரியாமல் நிகழ்ந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலா என்ற கேள்விகளும் பயனாளர்களிடையே எழுந்திருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக சக்தி.